ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதி. சூர்பகர்ணர். வக்ரதுண்ட சூர்பகர்ணோ ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக. சூர்பகர்ணர் என்பது அடுத்த பேர். அதற்கப்புறம் 2 பேர்கள்தான். சூர்பகர்ணர் என்றால் முரம் போன்ற காதுகளை உடையவர். சூர்ப்பம் என்பது முரம். சூர்ப்ப நகை என்றால் முரம் போன்ற நகம் உடையவள். சூர்ப்ப நகா என்பது சம்ஸ்கிருத புணர்ச்சி விதிகளின்படி சூர்ப்ப நகா என்று ஆகும். நகமே முரத்தளவு என்றால் எவ்வளவு பெரிய ரூபமாக இருந்திருப்பாள் என்று ஊகிக்கலாம். கஜகர்ணகர் என்று காதை வைத்து முன்னையே ஒரு பேர் சொன்ன அப்புறம் சூர்பகர்ணர் என்று இன்னொரு பேர் வேறு சொல்வானேன்? கூறியது கூறல் என்று தோஷமாகாதா என்றால் ஆகாது. மடங்காத குவியாத ஆணை காதை நன்றாக விரித்து கொண்டு பிரார்த்தனைகளை எல்லாம் விட்டு போகாமல் முழுக்க கேட்கிறார் என்பதால் கஜகர்ணகர் என்ற பெயர் ஏற்பட்டதாக பார்த்தோம். ஆனால் அவர் நம் பிரார்த்தனையை மட்டும்தான் கேட்கிறாரா? எப்போதும் எங்கேயும் உள்ள அவர் நாம் பேசுகிற இதர பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கூடத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிலே முக்கால்வாசிக்கு அசட்டு பேச்சாகத்தான் இருக்கும். வேண்டாத விவகாரமாகத்தான் இருக்கும். ஏன், நம்முடைய பிரார்த்தனையிலேயே அநேகம் அசட்டு வேண்டுதலாகத்தான் இருக்கும். அது எல்லாவற்றுக்கும் அவர் காது கொடுப்பது, செவி சாய்ப்பது என்றால் எப்படி இருக்கும்? ஆகையால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாலும் கேட்கும் போதே அவற்றில் தள்ள வேண்டியவற்றை தள்ளிவிட்டு ஏற்க வேண்டியதை மட்டும் காதில் தங்க வைத்து கொள்வார். அதை காட்டத்தான் அவருக்கு சூர்பகர்ணர் முரக்காதர் என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருப்பது. அதெப்படி? முரம் என்ன பண்ணுகிறது? தானியங்களை புடைத்து உமி, கல் முதலான வேண்டாத சரக்குகளை தள்ளிவிட்டு வேண்டியதான தானிய மணியை மாத்திரந்தானே பிடித்து வைத்து கொள்கிறது. உருவ அமைப்பினால் முரம் மாதிரியுள்ள காதுகளை புடைக்கிறது போலவே அவர் சதாவும் ஆட்டிக்கொண்டு இப்படித்தான் நம்முடைய வேண்டாத வம்பு தும்புகளை தள்ளிவிட்டு வேண்டிய நாம் வேண்டுகிற விஷயங்களை மட்டும் செவி கொள்கிறார். முதலில் வேண்டிய என்கிற இடத்தில் வேண்டாம் என்று தள்ளுவதற்கில்லாத ஏற்க வேண்டிய என்று அர்த்தம். நாம் வேண்டுகிற என்கிற இடத்தில் பிரார்த்திக்கிற என்று அர்த்தம். இப்படி ஏற்கக்கூடியதாக நாம் பிரார்த்திக்கிற விஷயங்களை மாத்திரமே காதில் தங்க வைத்து கொள்கிறார். அவர் காதை ஆட்டுவதை விசிறுவதோடு ஒப்பிடும்போது கண்ண மத நீரில் ஜில்லென்று காற்றடிக்க பண்ணி வண்டுகளை விரட்டி விளையாடுவதாக பார்த்தோம். அதையே முரத்தால் புடைப்பதற்கு ஒப்பிடும்போது தாம் சகலத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பதில் அவசியம் இல்லாததை தள்ளி நல்லதை மட்டுமே காதில் வாங்கிக் கொள்கிறார் என்று தெரிந்து கொள்கிறோம். அவர் காதை ஆட்டுவதை விசிறுவதோடு ஒப்பிடும்போது கண்ண மத நீரில் ஜில்லென்று காற்றடிக்க பண்ணி வண்டுகளை விரட்டி விளையாடுவதாக பார்த்தோம். அதையே முரத்தால் புடைப்பதற்கு ஒப்பிடும்போது தாம் சகலத்தையும் கேட்டு கொண்டிருப்பதில் அவசியமில்லாததை தள்ளி நல்லதை மட்டுமே காதில் வாங்கிக் கொள்கிறார் என்று தெரிந்து கொள்கிறோம். மற்ற மிருகங்கள் மாதிரி குவிந்த காதா இல்லாமல் விரித்த காதாக இருந்து எல்லா பிரார்த்தனையும் கேட்டுக்கொள்கிறார் என்பதால் என்ன அசட்டு பிரார்த்தனை வேண்டுமானாலும் பண்ணலாம், நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்று நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் கேட்பது வாஸ்தவம். ஆனால் கேட்கும் போதே எது சரியான பிரார்த்தனை, எது சரியில்லாத பிரார்த்தனை என்றும் சீர்தூக்கி பார்த்து சரியானதை மட்டுமே காதில் நிறுத்தி கொண்டு மற்றதை தள்ளிவிடுவார் என்று புரிய வைப்பதற்குத்தான் சூர்பகர்ணர் என்று தனியாக ஒரு பெயரை சொல்லியிருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.